ஏற்கனவே 100% உழைக்கிறீங்கன்னா இப்போ 200% நீங்க உழைக்கணும். எதுங்க எங்களுக்கு நல்லா இருக்கும்? நல்ல காசு பணம் வரும். நீண்ட நாள் கடன்கள் இப்போது அடைபடும். உங்களுக்கு ஏற்பட்ட தடை விலகும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். மனசுல சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் கைகூடி வரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி பலன்கள். சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சனி பகவான் சென்ற ஆண்டே பயிற்சி அடைந்து விட்டார். அந்த பயிற்சி பலன்களை எல்லாம் மிக விரிவாக நம்முடைய ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ சனி பகவான் வக்கர பயிற்சி அடைகிறார். வக்கர பயிற்சினா சனி பகவான் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 3ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதம், உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். எப்போ வக்கர பயிற்சி ஆகிறது? ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வக்கர பயிற்சி ஆரம்பிக்கிறது. வக்கர நிவர்த்தி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி ஆகிறது. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். ஜோதிட சாஸ்திரத்துல வக்கர கிரகங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கிரகம் நேர்கோட்டில் இருந்தால் என்ன பலன், வக்கரமாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆகவேதான் இந்த வக்கர பயிற்சி பலன்களுக்கு நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வக்கர பயிற்சி காலத்தில் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்னா, தான் ஏற்கனவே செய்த ஒரு செயல், ஒரு காரியம் பண்ணிருக்கோம், அந்த காரியம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ அந்த காரியம் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணினோம், என்ன தப்பு பண்ணினோம், அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்லாம் இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க. இரண்டாவது விஷயம் ஒழுக்கம், நேர்மை, வாழ்க்கையுடைய விழுமியங்கள். இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல சனி பகவான் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார். மூன்றாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், அது தப்பா போயிருக்கோம், எதனால தப்பா போச்சு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை படிப்பினைகள். சில பேர் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தப்பா போயிடும். ஸோ சனி பகவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போறார். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இந்த பதிவில் நாங்கள் எப்படி சொல்றோமோ அதை கேட்டு நடந்து கொள்வது என்பதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்துல எடுக்கக்கூடிய பல முடிவுகள் தவறாக போய் விடுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்வது நமக்கு நன்மை, எல்லாம் விரிவாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இந்த சனி பகவான் ஒரு நண்பராகத்தான் இருப்பார், அது தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதனும் சனியும் நண்பர்கள். ஆகவே பொதுவாக சனி பகவான் நன்மையை தருவார் அப்படின்னு சொன்னாலும், இந்த சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் உடையவர்? சனி பகவான் உங்களுக்கு அட்டமாதிபதி, பாக்கியாதிபதி, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர, யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் உடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ இப்போ நடக்குதோ அவங்க கவனமா இருக்கணும். யாருடைய ஜாதகத்திலாம் சனி திசை, சனி புத்தி இப்படி நடக்குதோ அவங்க கவனமாயிடணும். சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலத்தில் வேலையில் சிலருக்கு சிக்கலாயிருது. தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில சிக்கலாகுது. தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க. இப்போ சனி வக்கரம் உங்களுக்கு 10ல், தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுவாங்க நீங்க நடத்தக்கூடிய கம்பெனியில. அவங்களுடைய தேவைகளை அறிந்து நீங்க நிறைவேற்றணும், அது ஒண்ணு. இரண்டாவது விஷயம், நிறைய பேருக்கு முடி கொட்டும். நிறைய மிதுனராசிக்காரங்க இப்ப பார்க்கலாம், முடி கொட்டுது, உடம்புல இரும்பு சத்து குறையுது அப்படிலாம் சொல்லுவீங்க. உங்களை பற்றிய புரளிகள், வதந்திகள் நிறைய வரும். அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல வக்கரமா உட்கார்றாரு, உங்களை பற்றிய வதந்திகள் நிறைய வரும். கடினமா நீங்க உழைக்கணும். ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? கடினமா உழைக்கணும். ஏற்கனவே 100% உழைக்கிறீங்கன்னா இப்போ 200% நீங்க உழைக்கணும். கால நேரம் பார்க்காமல் உழைப்பது என்பது மிக நல்லது. அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி புதுசா வேலை தேடுறவங்க மிக கவனமாக இருக்கணும். எப்படின்னா, பழைய வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகும்போது அந்த வேலையில சில பிரச்சனையாகி திரும்ப நீங்க பழைய வேலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சில மிதுனராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா சனி வக்கரம். அப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப கொண்டு விட்டுரும். அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அதனால வேலை மாற்றம் செய்கிற போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருந்தால் தான் நீங்க வேலை மாறணும். ஏற்கனவே கடந்த ஒரு வருஷத்துல குடும்பத்துல சில பிரச்சனை, கணவன் மனைவி உறவுல பிரச்சனையோ, இல்லை மனைவி வேற ஊருக்கு, கணவன் வேற ஊருக்கு,
செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ, குடும்பத்தில் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவோ ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரப்பட்டு அவர் 10ல் உட்கார்றாரு. 9ஆம் அதிபதி வக்கரம் 10ல் உட்கார்றாரு. அவர் தர்மாதிபதி வக்கரம் அடைஞ்சு கர்மத்தில் உட்கார்றாரு. அப்பாவுடைய உடல்நலம் ரொம்ப முக்கியங்க. அப்பாவுடைய உடல்நலத்தில் சிலருக்கு சில பிரச்சனை இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும், அதை எடுக்காம விடக்கூடாது. மெடிக்கல் அட்வைஸ் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். அதே போல் அம்மாவுடைய உடல்நலம், மிதுனராசிக்காரங்க பெற்ற தாயுடைய உடல்நலத்தில் பார்க்கணும். கொஞ்சம் சோர்வாக இருக்கேன், எனக்கு கொஞ்சம் முடியலப்பா அப்படிலாம் தாய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். தாயுடைய மனது கஷ்டப்படும்படி நடந்துடக்கூடாது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுது. அப்போ எதுங்க எங்களுக்கு நல்லா இருக்கும்? நல்ல காசு பணம் வருது. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட போகுது. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா வரும். அதே மாதிரி உங்கள் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்தீங்கன்னா அது சரியாகும். நீண்ட நாள் கடன்கள் இப்போது அடைபடும். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தடை, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தடை விலகும். உங்களுடைய செயல் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நாங்கள் சொல்கிற பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு சரியாகும். அப்படியும் உங்களுக்கு பெரிய தடையாக தெரியுதுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துடலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிட ஆலோசனை இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடாது. பணப்புழக்கம் நல்லா இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் கைகூடி வரும். ஸ்கூல் படிக்கிற பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. அதாவது நான் சொல்கிறது 9th வரைக்கும் படிக்கக்கூடிய பையங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையான காலகட்டம் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் இன்னும் பெரிய வெற்றிகள் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் கோவில், அங்கே இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி, அவரை வழிபட்டீங்கன்னா வெற்றிகள் பெரிய வரும். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. இதை விடக்கூடாது. ஏன்னா ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெயை நல்லெண்ணெயை சூடு பண்ணி அதில் ஒரு மிளகாவத்தல் போடுறது, சில பேர் சில மிளகு போடுவாங்க, நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வைத்து தேய்த்து குளிக்கணும். சனிக்கிழமைகளில் ஆண்களும், வெள்ளிக்கிழமைகளில் பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். யாருக்கெல்லாம் அந்த உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை செய்யணும். சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால், நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் சார், எனக்கு திடீர்னு தோணுச்சு சார், ஒரு டீயை வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன், குடிச்சாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லலை. அவங்க குடும்பத்துக்கு என்ன உதவி தேவை என்பதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள். நான் இப்போ செய்துட்டேன், எனக்கு உடனே பலன் கிடைச்சிடும், அந்த எண்ணத்துலலாம் செய்யாதீங்க. நாங்கள் இங்கே தொண்டு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள் என்பது ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய தானங்களை சொல்கிறோம். அப்போ சனி வக்கர பயிற்சி காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மிக நல்லது. மூன்றாவது, திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்ய முடியாத கஷ்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அந்த பெண்களுக்கு திருமணத்திற்கு தாலிக்கு உதவி செய்யுங்க, திருமணம் நடப்பதற்கு உதவி செய்யுங்க. இறைவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாலாவது விஷயம், வேற என்ன பரிகாரம் நீங்க பண்ணலாம் அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க யாருக்கோ தான தர்மம் செய்யறீங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு தூய்மையாக அன்பாக தான தர்மம் செய்து பாருங்கள். இந்த வக்கர சனி பயிற்சி காலம் மிகப்பெரிய நன்மையை தரும். இங்கே நான் உங்கள் ராசிக்குரிய பொதுவான பலனைத்தான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகப்படி இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்கள் ஜாதகப்படி பெரிய பலன்களை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்களை சிலருக்கு இருக்கலாம், வேலை பிரச்சனைகள் இருக்கலாம், மனநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கடுமையான தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்துடைய திசா புத்தியும், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார், இந்த வக்கரச்சனி எப்படி இருக்காரு தொடர்பு பார்த்து நமக்கு அதுக்குரிய பரிகாரங்கள் பண்ணணும். அப்படி உள்ளவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.